ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்புல 10th +2 முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே வந்து படிக்கிறதுக்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் மூலியமா யாரெல்லாம் இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி, அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தை சார்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டில் இளங்கலை அறிவியல் படிப்பு மற்றும் பட்டய படிப்புக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. தகுதிகள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தை சார்ந்தவராக வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 10th அப்படின்னா 12th வந்து 45% மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. குடும்பத்தோட ஆண்டு வருமானம் அப்படிங்கறது வந்து 3 லட்சத்துக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியும் நீங்க அந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து ஃபில்ஃபில் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து டிகிரி பண்ணிக்கலாம். அதாவது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இல்ல நீங்க 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிக்கலாம். டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன்ங்கிற ஸ்கீம் நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கீமுக்கு மூலியமா நீங்க வந்து படிக்க முடியும். இதனால வந்து இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க போறதுனால எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா படிக்க முடியும். இந்த கோர்ஸுக்கு உண்டான எல்லா அமௌண்ட்டுமே வந்து கவர்மெண்டே உங்ககிட்ட உங்களுடைய ஃபீஸ் வந்து ஏத்துக்குருவாங்க. சோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க வந்து படிச்சு பாருங்க. எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, கோர்ஸ் டூரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில் பி பன் பை தாட்கோவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது முழுசா வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 100% உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் இது மூலியமா வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தாட்கோவே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த அப்ளிகேஷன் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். உங்களுடைய கம்யூனிட்டி கேட்பாங்க. நீங்க எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த 3 கம்யூனிட்டில ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில நீங்க இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சோ எஸ்டி கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்டில என்ன கம்யூனிட்டி இருக்கோ அந்த கம்யூனிட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கற கேட்டிருக்காங்க. நீங்க 10th 12th கேட்டிருக்காங்க. 10th னா 10th கொடுங்க. 12th னா HSC அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயர் வந்து கேக்குறாங்க. அந்த இயர் நீங்க கரெக்ட்டா வந்து கொடுங்க. உங்களுடைய மார்க் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த மார்க்கை இந்த இடத்துல பெர்சன்டேஜா என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கற கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி நம்ம வந்து 12th அப்படிங்கறனால பிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல் அப்படிங்கிற பேஜ்க்குள்ள வரும். இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதருடைய நேம், ஃபாதருடைய ஆக்குபேஷன், மதர் நேம், மதருடைய ஆக்குபேஷன், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. அதை ஒன்ஸ் கரெக்டா வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வீட்டு டோர் நம்பரு, உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்களோட வில்லேஜ் நேம், நீங்க எந்த தாலுகாவோ தாலுக் நேம், அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் என்னவோ அந்த பின்கோட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கேக்குறாங்க. அதை போட்டுக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் மார்க் ஷீட்டையும் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. இது ரெண்டையும் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சா அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தாட்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க ஒன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கரெக்டாக தான் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எங்க வந்து ஜாயின் பண்ணணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு தாட்கோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு கோர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.